ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டேட்டாபேஸ் லாங்குவேஜ். ஸோ டேட்டாபேஸில் நமக்கு ஒரு 2 லாங்குவேஜஸ் இருக்குது. அது என்னென்னா டிடிஎல் அண்ட் டிஎம்எல். அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிடிஎல். டிடிஎல் அப்படின்றது வந்து டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். டிஃபைன் த ஸ்கீமா ஆர் அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டாபேஸ். இது வந்து ஒரு ஸ்கீமாவையோ இல்லை ஒரு டேட்டாபேஸோடைய ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜை வந்து யூஸ் பண்ணுறாங்க. சேஞ்சஸ் made by data definition language statement are permanent to the database. ஒரு டேட்டாபேஸில் ஏதாச்சும் இந்த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் வச்சு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் மேட் பண்ணாங்கன்னா அது பெர்மனெண்ட்டாக இருக்கும் அந்த டேட்டாபேஸில். எக்ஸிக்யூஷன் ஆஃப் டிடிஎல், அதாவது டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபாஸ்ட்டு. இந்த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜை வச்சு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இந்த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கிரியேட், ட்ராப் ஆர் அலர்ட். அதாவது இப்போது ஏதோ ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ண, ஏன்னா இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால க்ரியேட் பண்ணுறதுக்கு, ட்ராப் பண்ணுறதுக்கு, அப்புறம் அலர்ட் பண்ணுறதுக்கு மெயினாக இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டிஎம்எஸ். டிஎம்எஸ்ன்றது டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. மேனிப்புலேட்டிங் ஆர் ஸ்டோரிங் த டேட்டா இன் த டேட்டா பேஸஸ். ஸோ மேனிப்புலேட் பண்ணியும் இல்லை ஸ்டோர் பண்ணியும் அப்போ அந்த டேட்டாவெல்லாம் அந்த டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மேனிப்புலேட்டிங்கை யூஸ் பண்ணுறாங்க. சேஞ்சஸ் மேட் பை டேட்டா மேனிப்புலேட்டிங் லாங்குவேஜ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் பெர்மனன்ட் டு த டேட்டாபேஸ். டிடிஎல் மாதிரி இந்த டிஎம்எல்ல வந்து பெர்மனன்ட் சேஞ்சஸ் பண்ணோன்னா அது பெர்மனெண்ட்டாக இருக்காது அந்த டேட்டாபேஸில். எக்ஸிக்யூஷனும் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இன்சர்ட் பண்ணுறதுக்கு, டெலிட் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த டிஎம்எஸ் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ மற்றபடி க்ரியேஷன், ட்ராப், அலர்ட்கெல்லாம் வந்து இந்த டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜை தான் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த டேட்டா பேஸ் லாங்குவேஜஸான டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ் அண்ட் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ.